வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாரம்பரிய முறையில் நெய் தயாரிப்பு முறையை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பாலை பத்தி தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு பாலுன்னு சொல்லிட்டு பேக்கெட் பால்ல சாப்பிட்றது அனைத்தும் பாலே இல்லை. வெள்ளை நிறத்தில் வரக்கூடிய மாதிரி ஒரு கெமிக்கல்ஸை பயன்படுத்துறாங்க. மேலும் நுரைக்காக சில கெமிக்கலை பயன்படுத்தி பாலுன்னு விற்கிறாங்க. அது பாலே கிடையாது. குழந்தைங்களுக்கு முக்கியமா கொடுக்கவே கொடுக்காதீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பால்னு எடுத்தோம் அப்படின்னா நாட்டு மாட்டு பால் தான் சிறப்பு. அதுவும் கிராமத்திலிருந்து வாங்கக்கூடியதுதான் சிறப்பு. ஏன்னா சிட்டில இருக்கிற மாடுகள் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் போடக்கூடிய கழிவுகள் எல்லாம் சாப்பிடுது. போதாதுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்றதுனால கண்டமினேஷன் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நாட்டு மாட்டு பால் இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஏதோ இப்ப வரக்கூடிய அந்த பிரீட்ல இருந்து வரக்கூடிய பால் கூட கிராமத்துல இருந்து எடுக்கிறதுன்னு சொல்றது பரவாயில்ல. அடுத்தது அந்த பால்ல கூட பாத்தீங்கன்னா வெறும் பால்ல இருந்து அப்படியே வெண்ணெய் எடுத்துடுறானுங்க. அந்த மாதிரி வெண்ணெய் செஞ்சு நெய் சாப்பிட்றதுன்னு பாத்தீங்கன்னா சரியான விதம் கிடையாது. அந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறது எல்லாமே கொழுப்பா வரும். காரணம் அது சீஸ் பேசிஸ்ல வருது. அது சரியான நிலை கிடையாது. அது உடம்புக்கு ஆரோக்கியம் அற்றது. அப்ப எப்படி செய்யணும்னு சொல்றத இப்ப நான் பதிவுல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இதுதான் பசும்பால். மேல இருக்கிறது பாருங்க, இதுதான் ஆடை. பசும்பால்னாலே மஞ்சள் கலர்ல தான் அந்த பாலுடைய ஆடையெல்லாம் இருக்கும். அந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பாலோட சேர்த்து தயிர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆடையை வச்சு தான் பின்னாடி நம்ம வெண்ணெய் செய்ய பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், தயிர் நல்லா தோஞ்சு வந்திருக்கு. இந்த மேலே இருக்கிற இந்த ஆடையத்தான் நம்ம வெண்ணெய்க்கு பயன்படுத்திக்கணும். இங்கே பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்த உடனே வெண்ணெய் அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதை எடுத்து வச்சு காசனா நெய். வெண்ணெய் கிடைச்ச பிறகு 2-3 தடவை தண்ணி போட்டு நல்லா அலசிட்டோம் அப்படின்னா எந்த விதமான புளிப்பு வாசனை கிடைக்காது. அதுக்கப்புறம் இரும்பு கடாயை எடுத்து அதில் வெண்ணெயை போட்டு நெய் காசுறோம். சிம்மில் வச்சு காசுறோம். அழகாக அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அமைதியாகிற நிலைமைக்கு வரும்போது இந்த ஒரு கைப்பிடி முருங்கைத்தழையை அதில் போடுறோம். அது நெய் முறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை வந்ததுக்கப்புறம் எல்லாம் போட்டு அந்த நெய் இந்த முருங்கைத்தலையெல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கீழே எல்லாம் கசிந்து நிற்குது பார்த்தீங்களா, அதில் ராகி மாவு அல்லது கோதுமை மாவு, இது கூட நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து கலக்கி நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான நெய்யை எடுத்துக்கொள்வோமாக. நன்றி. இது மருத்துவத்துக்கும் பயன்படும் இந்த மாதிரி நெய். இங்கே பாருங்க, நெய் நல்ல மணல் மணலாக இருக்கு பாருங்க. இதுதான் சரியான நெய், சரியான விதத்தில் இருக்கு.